இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் கண்முன் நில்லாதே சாத்தானே. ஒரு வித்தியாசமான இறைச்செய்தி பொதுக்காலத்தின் 24ஆம் ஞாயிறு சிந்தனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறேன். அன்புமிகு இறை மக்களே, எஸ்ஐயா 50:5-9 நாம் ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. நம்முடைய செவியை திறக்கின்ற ஆண்டவராக இறைவார்த்தை நம் செவிக்குள் புகுந்து நம்முடைய வாழ்வை வளமாக்கிட நலமாக்கிட நம்முடைய செவியானது திறக்கப்பட வேண்டும். ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும், அவற்றை கேட்டு தியானிக்க வேண்டும். அதைத்தான் எசேயா இறைவாக்கினர் 50ஆம் அதிகாரம் 5வது வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அந்த இறை வார்த்தையின் வழியாக உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். வாழ்வை கொடுக்கின்ற இறை வார்த்தை என்பதை திருப்பாடல் 116 இன்றைய சங்கீதம் நமக்கு வழங்குகின்றது. இதனைத் தொடர்ந்து நாம் அடுத்ததாக இறை நற்செய்திக்கு செல்கின்றோம். மார்க் 8:27-35. நான் யார் என்ற ஒரு கேள்வியை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் நாம் யார் என்பதை அறிந்து கொண்டோம் என்றால் நாம் இறைவனிடம் வெகு ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக இரண்டர கலந்திடுவோம். ரொம்ப ஈஸியாக இயேசுவின் மக்களாக நாம் வாழ்ந்திடுவோம். அதற்கு நமக்கு உதவி செய்வதுதான் இறைவார்த்தை. இறைவார்த்தை நம்முடைய செவியை திறக்கின்றது. இறைவார்த்தை நம்முடைய மனித ஞானத்தை திறக்கின்றது. இறை வார்த்தை நம்முடைய வாழ்வை திறந்து ஆண்டவருடைய வாழ்வில் நம்மை கலக்க உதவி செய்கிறது. அப்படி நம்மை உதவி செய்வதற்கு நான் யார் என்ற கேள்வியை கேட்க வேண்டும். நான் யார் என்ற கேள்வியை இயேசு கிறிஸ்து கேட்கின்றார். பேதுரு மறுமொழியாக ஒரு பதிலை சொல்கிறார், நீரே மெசியா. இதற்கு முன்பாக பதில் சொல்லப்படுகிறது, தவறான பதில். மற்ற சீடர்கள் சொல்கிறார்கள், நீ திருமுழுக்கு யோவான், நீ எலியா இறைவாக்கினர் அல்லது இறைவாக்கினர் ஒருவர் என்று சொல்கிறார். அவையெல்லாம் சரியான பதில் கிடையாது. மாறாக பேதுரு சொன்ன வார்த்தை தான் சரியான பதில், மெசியா. மெசியா என்ற வார்த்தைக்கு பதில் தெரியாமலே பேதுரு பதில் சொல்லிவிடுகிறார். ஆனால் சரியான பதில், விளக்கம் சரியாக தெரியவில்லை. அப்பொழுது இயேசு விளக்கம் சொல்கிறார், மெசியா. இன்று நாம் இயேசு 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 இயேசுவுக்கே புகழ் என்று இயேசு இயேசு என்று இயேசுனுடைய பெயரை சொல்கிறோமே தவிர அந்த இயேசு என்றால் என்ன அர்த்தம்? மெசியா, மீட்பர், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த இயேசு, அந்த மெசியா என்ற வார்த்தைக்கு என்ற நற்செய்தி மார்க் 8:27-35 இயேசு விளக்கம் கொடுக்கிறார். மெசியா என்றால் என்ன? அவர் மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மெசியா என்பவர் துன்பப்படக்கூடியவர், துன்பத்தை தாங்கக்கூடியவர், தன்னுடைய பிறருடைய துன்பத்தை தாங்கி பிறருடைய துன்பத்தை போக்கக்கூடியவர். எனவே மெசியா என்றாலே, இயேசு என்றாலே துன்பப்படக்கூடியவர், பிறருடைய துன்பத்தை தாங்கக்கூடியவர். அதே போல அவர் உதறி தள்ளப்படக்கூடியவர். மெசியா என்றாலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர் அல்ல, உதறி தள்ளப்படக்கூடியவர். முதலில் துன்பத்தை தாங்கக்கூடியவர், இரண்டாவதாக அவர் உதறி தள்ளப்படக்கூடியவர். இந்த துன்பத்தையும் உதறி தள்ளப்படுவதையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் வேதனையும் அணுவாக சிலுவையிலே அனுபவிப்பவர் தான் மெசியா. அந்த துன்பத்தையும் அந்த அவமானத்தையும் அந்த ஒதுக்குதலையும் அந்த உதறி தள்ளப்படுவதன் வழியாக அடுத்து மெசியா என்பவர் யார் என்பதையும் மார்க் நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இவர் இதோடு நின்று விடாமல், இந்த துன்பத்தின் வழியாக மட்டும் நின்று விடாமல் கடந்து செல்லக்கூடியவர், உயிர்ப்பை நோக்கி செல்லக்கூடியவர். எனவே இந்த விளக்கம் கொடுத்தவுடனே மெசியா என்பவர் துன்பப்படக்கூடியவர், உதறி தள்ளப்படக்கூடியவர், ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழக்கூடியவர் என்று சொல்கிறார் இயேசுவே. ஆனால் நம்முடைய பேதுரு அவர்கள் அதற்கு பயந்து கொண்டு மெசியா துன்பப்படக்கூடாது, மெசியா துயரப்படக்கூடாது, நேரடியாக உயிர் தெழ வேண்டும், நேரடியாக அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்க வேண்டும் என்று தவறாக புரிந்து கொண்டு, ஆண்டவரே இந்த துன்ப கிண்ணத்தை நீர் ஏற்க வேண்டாம் என்று சொல்கிறார். அப்பொழுது இயேசு சொல்கிறார், என் கண்முன்னே நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய். நாம் எப்பொழுதெல்லாம் நமது எண்ணத்திற்கு ஏற்றபடி, நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதனுடைய எண்ணத்தின்படி அவர்களை மகிழ்விக்க நாம் வாழ்கின்றோமோ அப்பொழுதெல்லாம்
இயேசு நம்மை பார்த்து அப்பாலை போ சாத்தானே. நம்முடைய எண்ணத்தின்படி நாம் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது வெற்றியை நோக்கி செல்லாது. ஆனால் இயேசுனுடைய எண்ணத்தின்படி, கடவுளுடைய எண்ணத்தின்படி நாம் நமது வாழ்க்கையை வாழ்வாக்கும் பொழுது அது என்றென்றும் வெற்றியை நமக்கு கொண்டு செல்லும் என்பதை இந்த நாளிலே சிறப்பாக சொல்கின்றார். மெசியா ஆகிய இயேசுவை பின்பற்றுகின்ற நாம் நிச்சயம் துன்பத்தை அனுபவிப்போம். அந்த துன்பத்தின் வழியாக அவமானம், அசிங்கத்தை அனுபவிப்போம். அதன் வழியாக நிச்சயம் நமக்கு உயிர்ப்பு உண்டு, வாழ்வு உண்டு, நிலைவாழ்வு உண்டு. இந்த ஒரு இறை ஆசீர் இன்றைய நாளிலே 24ஆம் ஞாயிற்றுக்கிழமை இன்று தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென்.